ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான யோகம்ன்ற 7வது அத்தியாயத்தில் பகவான் பல்வேறு விதமான பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அதில் சில பேர் மற்ற தேவதைகளை நோக்கி போவாங்க. ஏன்னா பல ஜென்மங்களும் அவங்க கர்மாக்கள்னால அவங்க பாதிக்கப்பட்டு, அதாவது அந்த வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனையினால் ஏற்படக்கூடிய ஆசைகள்னால ஏதோ சில விஷயங்கள் நிறைவேறணும்னு பல தேவதைகள் கிட்ட போவாங்க. ஆனால் மற்ற தேவதைகள் கிட்ட போகிறதுக்கும் என்கிட்ட வேண்டி வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்லாம் எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளவு பெருமைகள் இருந்தும் என்னை ஏன் யாரும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா யோக மாயா சமாவிரதா, அதாவது பகவான் அந்த ஒரு யோக மாயையோடு சேர்ந்து அவர் வர்றதுனால நம்மளை போலவே இருக்கிறனால நமக்கு நம்மளை போலவோ அப்படின்னு நினைக்க தோணிடும். ஆனால் பகவானை நோக்கி உண்மையான பக்தி செஞ்சால் அவர் தன்னை உண்மையாக காட்டிக்கிறாரு அப்படின்னும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பகவான் பற்றி யாராலையும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பகவான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுத்துலேயும் நடக்கிறது மற்றும் முக்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். ஆனால் அவரை பற்றி யாருக்குமே தெரியாதுன்ற வரைக்கும்லாம் பார்த்தோம். இப்போது அடுத்து 27வது 28வது ஸ்லோகத்தில் பகவான் இந்த பாவ புண்ணியங்கள்னால என்ன ஆகுது, எப்படி இந்த நிலை மாறும் அப்படின்றத சொல்கிறாரு. பார்க்கலாம். இச்சா த்வேஷ சமுத்தேன த்வந்த்வமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. இச்சா த்வேஷ, உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் விருப்பு, இல்லை ஏதாவது சில விஷயங்களில் வெறுப்பு அப்படின்னு இருக்கத்தானே இருக்கும். ஆனால் இந்த விருப்பு வெறுப்புகள்னால தான் சமுத்தேன துவந்த்வ, அதனுடைய விளைவாக, அதனோட பயனாக உருவாகிறது தான் லாப நஷ்டம், இன்பம் துன்பங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு அதை நோக்கி போகிறோம், ஆனால் அது நமக்கு நல்லதுன்னு அவசியம் கிடையாதே, அப்போ நமக்கு துன்பம் கொடுக்கும். அதே போல் ஏதோ பிடிக்கலன்னு ஒதுக்குறோம், ஆனால் அது நமக்கு நல்லதாக இருக்குது, அது இழந்தே போயிடுறோம். இப்படி வெற்றி தோல்வின்னு பல விஷயங்கள், இந்த துவந்துவங்கள், அதாவது இந்த ரெட்டைகள்லாம் இதனோட விளைவாக வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, மோகேன சர்வபூதானி, எல்லாரும் சர்வபூத்தானா எல்லா ஜீவராசிகளும் இந்த ஒரு மயக்கத்தில் ஈடுபட்டுடுறாங்க. மயக்கத்தில் ஈடுபட்டு அதனால பாவ புண்ணியங்கள் செய்கிற மாதிரி ஆயிடுது. அப்போது சர்க்கே சம்மோகம் யாந்தி, இது அவங்க வாழ்நாளில் மட்டும் இல்லை, பிறக்கும் போதேவே இந்த மயக்கத்தோடையே தான் பிறக்கிறாங்க. ஏன்னா பல ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க இல்லையா, அதில் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள், அதனுடைய வாசனைகள். அப்போது அதனால் தூண்டப்பட்ட அப்போ அந்த ஒரு பிறவி எடுத்து, அந்த பிறவி பிறக்கும்போதே அந்த வாசனையோடு பிறந்து, அப்போ ஒரு பிறக்கும்போதே ஒரு மயக்கத்தோடு தான் பிறக்கிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதுக்கு தொடர்ச்சி 28வது ஸ்லோகத்தில் ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வமோஹ நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ. ஏஷாம் புண்ணிய கர்மணாம் ஜனானாம், எந்த புண்ணிய கர்மங்கள் பண்ண ஜனங்களுக்கெல்லாம், இப்போ அதாவது புண்ணியங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க, பாபம் அந்தகத்தம், பாவம் முடிவை நோக்கி போகுதோ, அதாவது இப்போது யாராக இருந்தாலும் புண்ணியம் பாவம் ரெண்டுமே செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த பல ஜென்மங்கள்லாம் தாண்டி இப்போ அவங்க புண்ணியங்கள் நிறைய செய்ய 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 பாவங்கள் குறைய ஆரம்பிக்குது. அப்போது அவங்க எல்லாருமே துவந்த்வமோக நிர்முக்தாக, அப்போ ரெட்டைகளை தாண்டிடுறாங்க. ஏன்னா பாவம்ன்றதே ஒரு மயக்கத்தை தான் ஏற்படுத்தக்கூடும். அப்போ அதிக புண்ணியம் செய்ய செய்ய அந்த பாவங்கள் கம்மியாயிட்டே வருதுங்கும்போது, அப்போ இந்த மோகம்னு இந்த மயக்கம் தேவையில்லாமல் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ரெட்டைகளை தாண்டி அதிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவங்களா திருடபிரதாக மாம் பஜந்தே, ரொம்ப உறுதி படைச்சவங்களா என்கிட்ட பூஜை செய்கிறாங்க, என்கிட்ட வேண்டுறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போது பக்தர்கள் 4 விதமான பக்தர்கள்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது செல்வத்தை வேண்டுறவங்க, ஆத்ம அனுபவம் வேண்டுறவங்க, அப்புறம் பகவானையே வேண்டுறவங்கன்னு. இல்லை பகவானையே வேண்டுறவங்கள விட்டுருங்க, அவங்க ஆல்ரெடி பகவான் கிட்ட தான் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்க கூட இந்த புண்ணியம் அதிகமாக பாவங்கள் கம்மியாக அந்த மயக்கம் மயக்கத்துலேருந்து விடுபடும் போது, அந்த ரெட்டைகளை தாண்டி அதிலிருந்து விடுபடும் போது பகவானை நோக்கி பகவானையே வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு.
அப்போது என்னாகுது, அந்த ஆத்மா அனுபவம் வேண்டவங்களும் சரி, ஐஸ்வர்யம் வேண்டவங்களும் சரி, பக்குவம் அடைஞ்சு அவங்களும் பகவானை வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதுவுமே நமக்கு ரொம்ப எட்டாக்கனின்னு நினச்சிடக்கூடாது, ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னு நினச்சிடக்கூடாது. படிப்படியாக வந்தால் ஒரு படி அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த ஒரு படின்னு விடாமல் வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம அடைய வேண்டிய அந்த இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிருவோம் அப்படின்றதுலாம் இதுலேருந்து நமக்கு புரியுது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.